Hi friends, welcome to Tamil Tech Tricks YouTube channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா HTTP post request மூலமா API எப்படி request சென்ட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் Ionic blank project ஒன்னு கிரியேட் பண்ணிக்கங்க. hello homepage.html and homepage.ts ரெண்டையும் ஓபன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் Ionic server கொடுத்து ரன் பண்ணுங்க. நாம blank project கிரியேட் பண்ணதுனால நம்ம இப்ப ரன் பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் blank-ஆ தான் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நமக்கு டெமோ API தேவை. API இல்லாதவங்க Chromeல request response.in அப்படிங்கிற வெப்சைட்ல இருந்து டெமோ API எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா API இல்லாதவங்க டெஸ்ட் பண்றதுக்காகவே APIs கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இத ஃபுல்லா படிச்சு பாத்துங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நமக்கு இப்ப போஸ்ட் மெத்தட் API ஒன்னு தேவை. இங்க நம்ம கிரியேட் அப்படிங்கிற போஸ்ட் மெத்தட் API ஒன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட request and response ரெண்டுமே ஷோ ஆகும். நீங்க ரெக்வெஸ்ட்ல நேம் அண்ட் ஜாப்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஐடியும் உங்களுக்கு கிரியேட் பண்ண டைமும் உங்களுக்கு ஷோ ஆகும் எக்ஸ்ட்ராவா. அதான் உங்களோட ரெஸ்பான்ஸ். இப்போ நம்ம அதை எப்படி ரெக்வெஸ்ட் சென்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ்.ts க்கு வாங்க. ரெக்வெஸ்ட் சென்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணனும். நான் சப்மிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றேன். நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த நேம் வேணுமோ கொடுத்துக்கலாம். இந்த கமெண்ட்ஸ் அப்படியே டைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த டபுள் கோட்ஸ்ல அந்த API லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. நம்ம கெட் மெத்தடுக்கு வேரியபிள் செட் பண்ண தேவையில்ல, பட் போஸ்ட் மெத்தடுக்கு நமக்கு வேரியபிள் செட் பண்ணி ஆகணும். நம்மளால டைரக்டா அந்த லிங்க் மூலமா ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் அந்த வேரியபிளை நம்ம கிரியேட் பண்றோம். நான் வந்து யூசர்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை கிரியேட் பண்றேன். நீங்க அந்த வேரியபிளுக்கு எந்த நேம் வேணுமோ கொடுத்துக்கலாம். அந்த வேரியபிள் நேம் எடுத்து இங்க லிங்க் பக்கத்தாலேயே டிக்ளேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த கமெண்ட்ஸ் எடுத்து டைப் பண்ணிக்கங்க. ஓனா API வச்சிருக்கவங்க நீங்க அதை ரன் பண்ணி லோக்கல் ஹோஸ்டோட IP அட்ரஸ் எடுத்துட்டு வந்து இங்க நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு CORS எரர் அடிக்கும். அதை எப்படி சால்வ் பண்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ற ரெக்வெஸ்ட் அந்த ரிசல்ட்ல கரெக்டா வருதான்னு செக் பண்றதுக்காக நான் கன்சோல் வச்சு அந்த ரிசல்ட்டை செட் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வேரியபிள் மூலமா தான் நம்ம ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்றோம். அப்போ அந்த வேரியபிள் நேமும் வர வேல்யூவும் ரிசல்ட்ல வர வேல்யூவும் சேமா இருக்கணும். அதனால பாத்தீங்கன்னா இந்த வேரியபிளுக்கு அந்த ரிசல்ட் வேல்யூவை நான் அசைன் பண்றேன். இப்போ அசைன் பண்ணிட்டு அதை நான் கன்சோல் டாக் வச்சு அந்த யூசர்ஸ் டிக்ளேர் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா மேலே கன்சோல் டாக்ல ரிசல்ட் இருக்குது, கீழே கன்சோல் டாக்ல யூசர்ஸ் இருக்குது. இது ரெண்டும் சேமா இருக்கணும். அது சேமா செக் பண்றதுக்காக இது ரெண்டு கொடுத்துருக்கேன். கன்சோல் டாக்ல கொடுத்துருக்கேன். இது ரெண்டும் சேமாக தான் உங்களுக்கு எரர் அடிக்காது. இப்போ HTTPக்கு வந்து நான் சர்வீஸ் கால் பண்ணி வரேன். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் பிரைவேட் HTTP கிளைண்ட் கால் பண்ணுங்க. மேலே HTTP கிளைண்ட் இம்போர்ட் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபைலை படி சேவாக கொடுத்து ரன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்க்ரீன் ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் ஜாப்ஸ் ரெண்டும் ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் அயன் ஐட்டம் டேக்கை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ அதுக்குள்ளாரே அயன் லேபிள் டேக்கை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ அதில் நேம் டைப் பண்ணுங்க. இப்போ நமக்கு நேமுக்கு இன்புட் வேணும். இப்போ அயன் இன்புட் டேக்கை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ அதோட டைப் வந்து டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணோம். அதுக்கு NG மாடல் பைண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம டைரெக்டாக பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அதனால் அந்த வேரியபிள் நேமை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வெஸ்ட் நேம் எதுன்னு பார்த்துட்டு பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ லேபிளில் பொசிஷன் ஃப்ளோட்டிங் கொடுங்க. அது நல்லாயிருக்கும் லுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க கீழே. இப்போ நேம்ன்ற இடத்துல ஜாப்ஸ்ன்னு மாற்றிக்கிங்க. நெக்ஸ்ட் ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க இங்கே. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூயும்
சப்மிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பட்டன் தேவை. இப்போ நான் அயன் பட்டன் டேக்கை கிரியேட் பண்ணுறேன். அதில் எக்ஸ்பாண்ட் ஃபுல் கொடுங்க. அப்போ தான் பட்டன் சைஸ் ஃபுல்லாக வரும் ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி. நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த சப்மிட் ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகணும். அதை இங்கே செட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கிளிக்கில் இருக்க சப்மிட்டுங்கிற ஸ்பெல்லிங்கும் அந்த டிஎஸ் ஃபைலில் சப்மிட்டுங்கிற ஃபங்க்ஷனில் இருக்க ஸ்பெல்லிங்கும் சேமாக இருக்குன்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு ஃபைலை போய் சேவாக கொடுத்துட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நேம் அண்ட் ஜாப்ஸ் ரெண்டும் நம்ம ரெக்யூஸ்ட்டாக சென்ட் பண்ணலாம். நம்ம சென்ட் பண்ணோம்னா ஐடி அண்டு கிரியேட்டட் டைம் ரெண்டும் ரெஸ்பான்ஸாக வருதான்னு செக் பண்ணிடலாம். இப்போ நான் நேமில் தமிழ், ஜாப்பில் வந்து ப்ரோக்ராம் கொடுத்து சப்மிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடி அண்டு டைம் ரெண்டும் கிரியேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.